Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே காதல் திருமணம் செய்த இளைஞரை 13 ஆண்டுகள் காத்திருந்து ஆணவ கொலை செய்ய முயற்சி நடந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. பிரபு வணக்கம், இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே 8 புள்ளிக்குடியாடு பகுதியை சேர்ந்தவர்கள் கலியமூர்த்தி மகாலட்சுமி தம்பதி ஆகிய இருவரும் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டு திருவோணம் பகுதியில் வசித்து வந்தனர். கடந்த 2 மாதங்களுக்கு பிறகு மகாலட்சுமி தனது கணவருடன் தாய் வீட்டிற்கு வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மகாலட்சுமி தனது குழந்தைகள் இல்லாத நேரத்தில் மகாலட்சுமி உறவினர்கள் கலியமூர்த்தியை சரமாரியாக 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த கலியமூர்த்தி தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மகாலட்சுமியின் உறவினர்களையும் தேடி வருகின்றனர். மேலும் தற்போதைய திமுக 4 ஆண்டு கால ஆட்சியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, பாலியல் பலாத்காரம் போன்ற நிகழ்வுகள் தினந்தோறும் நடந்து உள்ள நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்தில் இது போன்ற ஆவண கொலை முயற்சி, கொலை, கொள்ளை போன்றவைகள் நடைபெறவில்லை. மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த காதல் ஜோடிகளை அவர்களால் கொலை செய்ய முடியாததால் தற்போது காலிவிட்டு திருமணம் செய்தவர்களை குறிவைத்து 13 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்த மகாலட்சுமி கலியமூர்த்தி தம்பதியை ஆவண கொலை செய்யும் நோக்கத்தோடு இந்த கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். இது போன்ற ஆவண கொலை முயற்சி, ஆவண கொலைகள் நடப்பதை உடனடியாக அரசு மெத்தன போக்கில் நடவடிக்கை எடுக்காமல் பொதுமக்கள் நிம்மதியாக வாழ உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி பிரபு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே காதல் திருமணம் செய்த இளைஞரை 13 ஆண்டுகள் காத்திருந்து ஆணவ கொலை செய்ய முயற்சி நடைபெற்றிருக்கிறது என்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாங்க 13 வருஷம் ஆகுது சார். நானும் எங்க வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ணிட்டு போய் அங்க திருவோணம் அது வரைக்கும் நாங்க ஊருக்கு வரல சார். திருவோணம் மேட்டுப்பட்டியில தான் சார் நாங்க இருந்தோம். அங்க பிரச்சனை ஆயிடுச்சு சார். எங்க மாமா வீட்டு இடத்துல இருந்ததுனால அவங்க மாமா வந்து நான் இந்த இடத்துல இருக்க போறேன், நீங்க போயிருங்க அப்படின்னு வந்து சொன்னதுனாலதான் சார் நாங்க ஊருக்கு வரும்போது அவங்கள்ட்ட கேட்டோம் சார். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டோம். ஊர்ல உள்ள பெரிய மனுஷர்கிட்ட கேட்டேன் சார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் என் மவ தான், என் பேர பிள்ளைகளோ தான், என் மருமையன் தான், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்க வர சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் எங்க வீட்டுக்காரன் வந்தோம் சார். வந்து நாங்க 2 மாசம் வரைக்கும் எந்த சண்டை வைப்புக்கும் எங்க வீட்டுக்காரர் போக மாட்டாரு. அவங்க குடிக்க மாட்டாங்க சார். என்ன எந்த வீட்டு வேலைக்கும் அனுப்புனது இல்லை சார். அவங்கதான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க, பண்ணுவாங்க, செய்வாங்க. என்னை ஒரு ராணி மாதிரி எங்க வீட்டுக்காரர் வச்சிருந்தாரு சார். நீ எவ்வளவு வீட்டுக்கு பொண்ணு, நான் உன்னை அப்படிதான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் வச்சிருந்தாரு சார். நாங்க வீட்டுல இல்ல சார். நாங்க வெளியூர் போனது தெரிஞ்சுக்கிட்டு எங்க வீட்டுக்காரர் மட்டும் வீட்டுல இருந்தப்ப மண்டையில மட்டுமே 50 வெட்டி இருக்காங்க. மூளை மட்டும் தனியா செதறி விழுந்துருச்சு சார். அவன் மூளை மட்டுமே எடுத்து பட்டுவோட சிஹெச்ல வச்சு அப்படியே தைக்கையில எனக்கு உயிரே போயிடுச்சு சார். அங்கேயே எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க, சொல்லிட்டாங்க. உங்க வீட்டுக்காரர் பொழைக்க மாட்டாருமா, நீங்க வேணா கொண்டு போய் வச்சிருக்கலாம் அப்படின்னு. ஆணவ கொலையா வெட்டி இருக்கிறாங்க.